தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/2/2026 புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு 12:11 வரை பிறகு உத்தரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல கருத்து, சின்ன திரையிலும் வண்ணத்திரையிலும் ஜொலிக்கப் போவது யார், ஜொலிக்கின்ற யோகம் யாருக்கு, திரைப்படத்துறையிலே பிரகாசிக்கக்கூடிய யோகம் வரணும் அப்படின்னா நடிகர் திலகத்தை போல, மக்கள் திலகத்தை போல நீங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த திரைப்படத்துறையிலே அடியெடுத்து வைக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும்னு கேளுங்க. அதுக்கு ஒரு கவிதை இருக்கு. திரைத்துறையில் புகழ் குவிக்க வேண்டுமானால் தேர்ந்தெடுத்த ராசி உள்ள சக்கரத்தில், உங்களுடைய ராசி சக்கரம்னு ஒன்று, அம்சம்னு ஒன்று, அந்த ராசி சக்கரத்தில் நிழல் கிரகம் ராகுவுடன் செவ்வாய் சேர, நெடிய புதன் சுக்கிரனும் 10 கூட. நிழல் கிரகம்னு சொல்றது என்ன? ராகு கேதுக்கள், சாயா கிரகம், அதுவும் செவ்வாயும் ஒன்று சேர, நெடிய புதன் சுக்கிரனும் 10 கூட. 10ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கணும், புத சுக்கிர யோகம். ஒளிபிம்ப கலை அதனை கற்றுத் தேர்வார். புகைப்படத்துறையிலே நல்ல கொடிகட்டி பரப்பவராக இருப்பாராம். அந்த கலைத்துறையெல்லாம் அவருக்கு இயற்கையிலே வருமா. ஒளிபிம்ப கலை அப்படின்னா ஒளி மூலமாக வரக்கூடிய பிம்பத்தை உருவாக்குகிற திரைப்படத்துறை. ஒளிபிம்ப கலையினிலே கற்றுத் தேர்வார், உலகத்தில் பிரபலஸ்தர் யோகம் ஏற்பார். தெளிவாக அவற்றினது திசாபுத்தி தேடி வரும் நேரத்தில் பரிணமிப்பார். அதாவது எந்த நாளும் பரிணமிக்க மாட்டாங்க, அதனுடைய திசாபுத்தி, அந்த 10க்கு அதிபதி 10ல் இருக்க சூரியன் புதனுடைய திசையோ புத்தியோ வாரபோது பரிணமிக்கக்கூடிய ஆற்றல் வரும். 1, 4, 7, 10 புதன் இருந்தார் ஜாதகத்தில் 1, 4, 7, 10 கேத்திரங்களில் 1, 4, 7, 10 புதன் இருந்தால் உலகத்தில் புகழ்பெற்ற மனிதர் ஆவார். என்றாலும் சுக்கிரனின் நட்பு வேண்டும். அது மட்டும் இருந்தால் பத்தாது, புதனோட சுக்கிரன் இருக்கணும், நட்பு வேண்டும். இதை அறிந்து செயல்பட்டால் வெற்றி சேரும்னு ஒரு பாடல். நம்ம செயல்பட்டோம், அதில் வெற்றி வரணும்னா புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கணும். எங்கே? 1, 4, 7, 10. இப்படிப்பட்ட அந்த உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள். நீங்கள் திரைப்படத்துறையிலோ வண்ணத்திரையிலோ சின்னத்திரையிலோ ஜொலிக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த அமைப்புகள் இருந்தால் உங்களுக்கு எளிதில் வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற கருத்தை சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் தரும் தகவலில் அக்கறை காட்டுகின்ற நாள். இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரலாம். நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெற்று வெற்றியை வழங்கும். வாகன மாற்றம் செய்யலாமா, வீடு மாற்றம் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகளுக்கு நல்ல பதில் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் அகலுகின்ற நாள். விடிகாலையிலேயே நல்ல தகவல் உண்டு, மகிழ்ச்சி கூடும். ஆரம்பத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய ஒரு தகவல் முடிவில் ஆதாயத்தை கொடுக்கும். திடீர் பயணங்களும் உங்களுக்கு தித்திக்க வைக்கலாம். தூரதேசத்திலிருந்தும் உங்களுக்கு வரும் தகவல் நல்ல தகவலாக இருக்கும். இன்று இடையூறு சக்திகள் அகன்று இன்பம் கிடைக்கின்ற நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு வக்கர இயக்கத்தில் இருப்பது நன்மைதான். 10க்கு அதிபதி வக்கரம் பெற்றிருப்பதால் கேந்திராதிபத்திய தோஷங்கள் உள்ள ஒரு கிரகம் வக்கர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது யோகத்தை கொடுக்கும். எனவே உங்களுக்கு வருமானம் உயரும், எதிரிகள் விலகுவார்கள். வரும் வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்ள நல்ல சந்தர்ப்பங்கள் இன்று உண்டு. மாமன் மைத்திரோடு இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். புதிதாக தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு பங்குதாரர்கள் வந்து இணைவர். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டு போன வரன்கள் மீண்டும் வந்து சேர்கின்ற நாள். வீடு மாற்றங்களோ இடமாற்றங்களோ நீங்கள் விரும்பினால் அது அமையலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலனை கொடுக்கவில்லையே, திறமைக்கு அங்கீகாரம் தரவில்லையே, நாம் இதை விட்டு சென்று வெளிநாடு செல்லலாமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டே இருந்திருப்பீர்கள். கடந்த சில மாதமாக நீங்கள் உத்தியோகத்தை பற்றி சிந்தித்த சிந்தனைகள் இப்பொழுது அனைத்துமே வெற்றி பெறப் போகிறது. இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள், நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே விரையாதிபதி சந்திரன். அதிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படலாம். எதை தொட்டாலும் தொட்ட காரியமெல்லாம் விரயமாக இருக்கிறது. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்பும் நல்ல விதமாக நடைபெறவில்லையே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படுவீர்கள். இன்று ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகத்தின் மூலமே லௌகிகத்தை நீங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்ள இயலும். கிழமையின் அடிப்படையில் புதன் என்பதால் இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் அல்லல்கள் தீரும், ஆனந்தம் பெருகும். கன்னிராசி நேயர்களே, 10லே குரு பகவான், 12ல் குரு இருந்தால்
பயணங்கள் அதிகரிக்கும், ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுவதற்கு உங்களுக்கு இறை வழிபாடு கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, பஞ்சமஸ்தானத்திலே செவ்வாய் சுக்கிரன் 2க்கு அதிபதி 5ல் இருப்பதனாலே பிள்ளைகளால் வருமானம் வர வேண்டும். எனவே பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். படித்து முடித்து காத்திருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தால் அதுவும் கிடைக்கலாம். குரு 10ல் இருப்பதனாலே பதவியில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் உண்டு. நல்ல உயர் பதவியும் இலாகா மாற்றங்களோ அல்லது இடமாற்றங்களோ நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு இன்னல்கள் விலக அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். கேது பார்வை இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதாவது கைவலி, கால்வலி, மூட்டு வலி போன்ற ஜாயின்ட் பெயின், நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். பஞ்சமஸ்தானத்தில் சனி இருப்பதனாலே ஒரு சில பிள்ளைகளால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். சொன்ன சொல்லை கேட்கவில்லையே, இப்படி அவர்கள் சொல்வதை நாம் கேட்கக்கூடிய சூழல் இருக்கிறதே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். எனவே இன்றைக்கு நீங்கள் மிக முக்கியமாக கிழமை புதன் என்ற அடிப்படையில் பெருமாள் லட்சுமியை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு உள்ள மகிழும் நாள் இந்த நாள். உதவிக்கரம் வேண்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். முயற்சிகள் கைகூடும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாகன மாற்றம் செய்து புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் உருவாகலாம். 3ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் வரலாம். ஒரு சிலருக்கு விருதுகள் கூட கிடைக்கலாம். சுகஸ்தானத்திலே ராகு இருப்பதனாலே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டியை விட்டு பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தும் நேரம் இது. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்க்கின்றார். 2ஆம் இடத்திலே சுக்கிரன். 11க்கு அதிபதி 2 இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. வியாபார போட்டிகள் அகலும். விவசாயத்தில் கூட ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் வரலாம். 9லே கேது இருப்பதனாலே பெற்றோர் வழி பிரச்சனைகள் கொஞ்சம் நீடிக்கலாம். பூர்வீக அதாவது பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியவில்லையே என்ற கவலை இருக்கலாம். இருந்தாலும் இன்று 3ஆம் இடத்திலே ராகு இருப்பதனாலே நீங்கள் உடன்பிறப்புகளை தொடர்பு கொண்டால் அவர்கள் நல்ல பதில் உங்களுக்கு கொடுக்கலாம். குரு பார்வை இருக்கின்ற போதே நீங்கள் சில நல்ல சம்பவங்களை நடத்தி வைத்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். பொறுமையோடு நீங்கள் செயல்படாவிட்டால் பெருமை காண முடியாது. அது மட்டுமல்ல, வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகும். எனவே திட்டமிட்டு செய்யவும் முடியாது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு புத சனி 2 சேர்க்கை. எனவே பஞ்சமாதிபதி சேர்ந்திருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் கிடைக்கலாம். பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். உங்களை பொறுத்தவரை உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளில் இருந்த தாமதம் இப்பொழுது அகலம். உங்களுக்கு தலைமை பதவிகள் கூட வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, வீடு மாற்றமோ அல்லது இடமாற்றமோ செய்ய நினைத்தவர்களுக்கு அது கைகூடும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள், நல்ல நாள். 4லே குரு இருக்கின்றார். ராசிநாதன் 4லிருந்து 10ஐ பார்ப்பதனாலே தன் வீட்டை தானே பார்க்கும் குருவார் தொழில் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் நீங்கள் செய்யலாம். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். போட்டி கடை வைத்தோர் விலகுவார். புதிய கடை திறப்புழா, கட்டட திறப்புழாவில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.